திட்டங்கள் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். குறிப்பாக கோவையில் கொஞ்சம் சிறப்பு கவனங்கள் செலுத்த போகிறோம். ஏன்னா செம்மொழி பூங்கா என்னுடைய மாநில முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க. நிறைய திட்டங்களை போட்டிருக்காங்க. இன்னும் பல வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்க போகிறோம். கோவைக்கான திட்டங்களை திமுக ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பணம் கொடுத்து நிதி கொடுத்து அந்த நிலத்தை எடுத்து திமுக அரசாங்கம் எங்களுடைய முதலமைச்சர். அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலம் அவினாசி சாலையில் கட்டி முடிச்சு திறந்து வச்சது யாரு? எங்களுடைய முதலமைச்சர். வேறு இதில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முடிச்சு திறந்து வச்சதாரு? எங்களுடைய முதலமைச்சர். தங்க நகை உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அதற்கான பூங்கா அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாரு? எங்களுடைய முதலமைச்சர். தொடர்ச்சியாக நம்மளோட ஒரு மாநகராட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல 8,700 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது சொல்லுகின்ற பொழுது இந்தந்த திட்டங்கள்லாம் எப்பொழுது வந்ததுங்கிறத மறுகேள்வி கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. சொல்லுகிறது மட்டும் எங்கிட்ட கேட்கிற மாதிரி அவங்களுக்கே கேள்வி கேளுங்க, பிஜேபியில கேளுங்க, அதிமுகலையும் கேளுங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். உங்க பேர்ல இன்னைக்கு செந்தில் குமார் பேர்ல ஒரு ஒரு கட்சியை தேர்தலை வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் வேட்பாளர் அறிவிப்பாங்க, தேர்தல் நேரத்துக்கு போவாங்க. வெற்றி யாருக்குங்கிறத வாக்காளர் பெருமக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்கள் முன்னெடுப்பது என்னுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி பயன்பெற்ற மக்களுடைய திட்டங்கள் மூலம் பயன்பெற்றாங்க. அவங்க வாக்களிங்களா ஆதரவு கேட்கணும். ஏன்னா அரசு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்கள் எல்லாம் நாங்கள் முன்னெடுத்து வாக்காளர்களாக எங்களுடைய வாக்குகளை மாற்றுகிறோம். அதில் நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. வாக்கு எண்ணிக்கை நானும் உங்களோட தான் இருப்பேன், நீங்களே எங்களோட தான் இருப்பீங்க. அந்த வாக்கு ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்கு, யாரோட கோட்டை என்பது. அதிமுக வேட்பாளர் 50,000 வாக்கு வித்தியாசம் செய்யப்பட்டிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட வெற்றி எப்படி இருக்கு? போன தேர்தல் அவங்க எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாங்க? போன தேர்தல் அதுக்கப்புறம் உங்க கட்சி எவ்வளவு சார் வளர்ந்துருக்கு? யார் சார் ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் பார்த்து கிரவுண்ட் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? ரோட்டெல்லாம் கூட நான் கூட சொன்னா 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். இருக்கிற ஓட்டே 1,86,000. இருக்கிற ஓட்டே 1,86,000 ஓட்டு இருக்கு. நான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன் நம்பக்கூடியதா இருக்கும். இருக்காது இல்ல. எதார்த்த சூழல கடல்ல சூழல் அவங்க அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்பதான் அவங்க அதுடைய நிர்வாகிகளை தைரியப்படுத்த முடியும், தெம்பு கொடுக்க முடியும். அதுதான் அந்த கருத்து. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, எந்த வேட்பாளரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நான் குறையும் சொல்வதற்கு வரல. தலைவருக்கு என்னை அனுப்பி வைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களுக்கு கொண்டு சென்று செய்வோம். அதை வாக்குகளாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பிரச்சாரம் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நாளை மாலை